சார், பொசசிவ் ரிலேஷன்ஷிப்னா என்ன, டாக்ஸிக் ரிலேஷன்ஷிப்னா என்ன? சார் கண்டிப்பாக சொல்கிறேன். ரிலேஷன்ஷிப்பில் இருக்கக்கூடாத ரெண்டுமே இதுதான் சார். ரெண்டுமே சிக்கல் தான். ஒன்று இன்னைக்கே பிரச்சனையை ஏற்படுத்தும், இன்னொன்று கொஞ்ச நாள் கழித்து அது பிரச்சனையை ஏற்படுத்தும் சார். ஸோ அளவுக்கு மீறின அமிர்தமும் விஷம் அப்படிங்கிற மாதிரி இந்த பொசசிவ்னஸும் டாக்ஸிக்காக மாறும், ரைட்? அதுக்கு முன்னாடி பொசசிவ்னஸ் அப்படிங்கிறது உரிமையாக்கிக்கிறது. ஒரு பொருளை தான் நம்ம பணம் கொடுத்து வாங்கி அதை உரிமையாக்கிக்க முடியும். இப்போ என் பாக்கெட்ல ஒரு பேனா இருக்குன்னா இந்த பொருளை நான் பணம் கொடுத்து பொசஸ் பண்ணியிருக்கேன். இந்த பேனாவை நான் எழுத முடியும், தூக்கி போட முடியும், இந்த பேனாவை நான் எங்க வேணாலும் வச்சுக்க முடியும். வச்ச இடத்துல அந்த பொருளானது அப்படியே இருக்கும், பொசஸ் பண்ண முடியும். ஆனா இங்க பல பேர் புரிதல் இல்லாம மனுஷங்களை, தட் மீன்ஸ் ஆஃப் உயிர் உள்ளவைகளை பொசஸ் பண்ணணும். அது ஆணா இருக்கலாம், பெண்ணா இருக்கலாம். ஸோ அவங்கள பொசஸ் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. as simple possessive அப்படிங்கிறது இட் இஸ் a kind of ஒரு behavioral. அதாவது அந்த நபரை கண்ட்ரோல் பண்ணணும், இல்லைன்னா அந்த நபரை நான் எனக்கு மட்டுமே சொந்தமாகிக்கணும் அப்படிங்கிறது தான் பொசசிவ்னஸ். இது எல்லாருக்குமே வராது. யாருக்கெல்லாம் இந்த பொசசிவ்னஸ் இருக்கும் அப்படின்னா, அந்த ரிலேஷன்ஷிப்ல எனக்கு பயம் இருக்கு, இல்ல இவங்க நடவடிக்கைகள்ல எனக்கு பொறாமையா இருக்கு, இல்ல எனக்கு ஒரு அச்ச உணர்வை ஏற்படுத்துது அப்படின்னு சொல்லும் போதுதான் இந்த பொசசிவ்னஸ் ஆனது வரும். சில பேர் நினைச்சுக்கிட்டு இருக்காங்க, நான் ஒரு ரிலேஷன்ஷிப்ல பொசசிவ் இல்லாம எப்படிங்க? எஸ், பொசசிவ்ங்கிறது வேற. அதைத்தான் நான் முன்னாடி கிளியரா சொல்லியிருக்கேன். அதே போல டாக்ஸிக் ரிலேஷன்ஷிப் அப்படிங்கிறதே நச்சு தான். இது ஆபத்தை விளைவிக்கக்கூடியது, ரைட்? ஸோ இது அதிகப்படியான பாதிப்புகளை ஏற்படுத்தும், அச்சுறுத்தல்களை ஏற்படுத்தும், உளவியல் ரீதியாகவும் ஒரு சிக்கல்களை ஏற்படுத்தும் இந்த மாதிரியான ஒரு ரிலேஷன்ஷிப்ஸ். ஸோ அவங்க பேசக்கூடிய வார்த்தைகளா இருக்கலாம், அவங்களோட பிஹேவியர்ஸா இருக்கலாம், லைக் அவங்களோட தாட் ஆர் திங்கிங்கா இருக்கலாம், எல்லாமே ரொம்ப அப்நார்மலா, ரொம்ப வித்தியாசமா இருக்கும். அதே போல இந்த பொசசிவ்னஸ்ல அடிக்கடி கன்ஃபியூஸ் பண்ணிக்க கூடிய ஒரு விஷயமானது, நான் லவ் பண்றேன், நான் உங்க மேல அன்பு வச்சிருக்கேன், அதனால பொசஸ் பண்றேன் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கும். லைக் ரியல் லவ் அப்படிங்கிற இடத்துல ஃப்ரீடம் தான் இருக்கும், ரைட்? ஒரு உண்மையாலுமே அன்பு இருக்கக்கூடிய இடத்துல ஒரு சுதந்திரம் இருக்கும். அந்த இடத்துல நீ இங்க நில்லு, இப்ப வா, இதை செய், அதை செய், நீ இதை பண்ணணும், அதை பண்ணக்கூடாது அப்படிங்கிற இடத்துக்கு நகராது. அதுக்குள்ள ஒரு பியோரான ஒரு ஃப்ரீடம்ஸஸ் இருக்கும், ட்ரூ லவ்வா இருந்தது அப்படின்னு சொன்னா. இதுக்கு காரணமும் அப்படின்னு பார்த்தோம்னா, தான் மேல எனக்கு ஒரு நம்பிக்கை இல்லாம இருக்கிறது, ஏன் மேல எனக்கு ஒரு நம்பிக்கை இல்லாம இருக்கிறதன் காரணமா மற்றவங்க ஈஸியா மூவ் ஆன் ஆயிடுவாங்களோ, மற்றவங்க பேச்சை ஈஸியா கேட்டுருவாங்களோ, இல்லை எனக்கு அந்த அளவுக்கான ஓரளவுக்கு ஒரு நாலேஜஸ் இல்லை, மெச்சூரிட்டி இல்லை, அதனால நான் எங்க அவங்கள இழந்துருவனோ அப்படிங்கிற ஒரு அதீத பயமா கூட இருக்கலாம். அது மட்டும் இல்ல, ஃபியர் ஆஃப் ரிஜெக்ஷன்ஸ். ஒருவேளை இந்த ரிலேஷன்ஷிப் இல்லைன்னு சொல்லிட்டா என்ன பண்றது, அதுக்காக என்ன பண்ணியாவது, ரைட், அவங்களை காயப்படுத்தி கஷ்டப்படுத்தியாவது நம்மளோட கண்ட்ரோல்குள்ள வச்சுக்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ண உணர்வு இருந்துகிட்டே இருக்கும். அப்படி இல்லைன்னு சொன்னா ஓவர் டிபெண்டன்ஸ், அவங்கள அளவுக்கு அதிகமா நான் நம்பிட்டேன், ரைட், அவங்கள அளவுக்கு அதிகமா நான் சார்ந்து இருந்துட்டேன், அவங்க இல்லாம என்னால நகரவே முடியாது அப்படிங்கிற ஒரு இடத்துலயும் இந்த பொசசிவ்னஸ் இருக்கத்தான் செய்யும். அதே போல இந்த டாக்ஸிக் ரிலேஷன்ஷிப் அப்படிங்கிறது, ஒருவேளை பார்ட்னர்ல ஒரு நபர் ரிலேஷன்ஷிப்ல இருக்கவங்க எங்கேயாவது போயிருந்தாங்கன்னா, லைக் எங்க போயிருக்க, எப்ப போன, எனக்கு லொகேஷன்ஸ் அனுப்பு, வீடியோ கால் பண்ணு, ஒரு எக்ஸாம்பிளுக்காக வீடியோ கால் பண்ணு, இல்ல அங்க பக்கத்துல யாரு இருக்காங்க, போன் கொடு, நான் பேசுறேன். ஸோ இந்த அளவுக்கு அவங்களோட ஒரு எக்ஸ்ட்ரீம் ஆஃப் ஒரு ஒஸ்ட் பிஹேவியர் அப்படிங்கிறது இருக்க செய்யும் டாக்ஸிக் ரிலேஷன்ஷிப்ல. சில நேரம் உங்களையே அந்த ஒரு குற்ற உணர்ச்சிக்கு ஆட்படுத்துவாங்க. ஸோ அவங்க கரெக்டா இருக்காங்க, நம்ம தான் இதெல்லாம் தப்பு பண்ணிட்டோம் போல, நம்மளாலதான் இவங்க இப்படி இருக்காங்களோ அப்படிங்கிற மாதிரியான உங்களை யோசிக்க வைக்கக்கூடிய இடத்துக்கு தள்ளி விட்டுருவாங்க. அது மட்டும் இல்லாம எந்த விதமான ஒரு எவிடன்சஸ்மே இல்லாம உங்களை குற்றம் சாட்டிக்கிட்டே இருப்பாங்க. ஃபால்ஸ் அக்யூசேஷன்ஸ். ஏன் அப்படின்னா, அப்பவாது நம்ம சொல்றதெல்லாம் கேட்பாங்க, அப்பெல்லாம் நம்மள எதுவும் எதிர்த்து பேச மாட்டாங்க, இல்ல நமக்கு தெரியாம எந்த விஷயங்களையும் பண்ண மாட்டாங்க. சின்ன விஷயத்துக்கு இப்படி ஓவரா ரியாக்ட் பண்றாங்களே, நாளைக்கு பெரிய விஷயம்னு தெரிஞ்சா நம்மள வைக்கவே மாட்டாங்க அப்படிங்கிற இடத்துக்கு உங்களோட பய உணர்வை
தூண்டுறதுக்காக அந்த மாதிரியான செயல்களில் ஈடுபடுவாங்க. அது மட்டும் இல்லை, இந்த டாக்ஸிக் ரிலேஷன்ஷிப்ல எப்பவுமே கண்காணிக்கிறாங்க, எப்பவுமே பின்தொடர்றாங்க அப்படிங்கிற ஒரு உணர்வு உள்ளுணர்வு இருந்துகிட்டே இருக்கும். பிகாஸ் ஆஃப் அவங்களோட நடவடிக்கைகள் அவங்களோட தாட் திங்கிங் ப்ராசஸ்னால கூட அது இருக்கலாம். இந்த மாதிரியான ரிலேஷன்ஷிப்ல இருக்கும்போது எந்த விதமான ஒரு ஃப்ரீடமும் இருக்காது. ஸோ நமக்கு பிடிச்ச விஷயங்களையோ இல்லை எமோஷ்னலி உங்களோட எமோஷ்னலாக உங்களால் வேலிடேட் கூட பண்ண முடியாது, அங்கீகரிக்கவும் முடியாது, அதை எக்ஸ்பிரஸும் பண்ண முடியாது. ஸோ இதெல்லாம் இந்த டாக்ஸிக் ரிலேஷன்ஷிப்குள்ள இருக்கக்கூடிய விஷயங்கள். ஸோ இதுல சில வித்தியாசங்கள் ரெண்டு பேருக்கும் சொல்லும் பொழுது இன்னும் கொஞ்சம் உங்களுக்கு ஈஸியா புரியும். அதாவது பொசசிவ்னஸ் அப்படிங்கிறதுல நான் முன்னாடி சொன்ன மாதிரி இன்செக்யூரிட்டி இருக்கும், ஒருவேளை நம்மளை தனியா விட்டுருவாங்களோ அப்படிங்கிற ஒரு பயம் இருக்கும். அதுவே டாக்ஸிக் ரிலேஷன்ஷிப்ல கண்ட்ரோல் பண்ணணும், பவர் நம்ம ஆதிக்கம் செலுத்தணும் அப்படிங்கிறது தான் அந்த இடத்துல தோணும். இதுக்கெல்லாம் அடிப்படையில காரணம் என்ன அப்படின்னா, பொசசிவ்னஸா இருக்கிறதுக்கான ரூட் காசஸ் அட்டாச்மெண்ட் ஆன்சைட்டின்னு சொல்லுவாங்க. ஒருத்தரை சார்ந்தே இருந்துருவாங்க, அவங்க இல்லைன்னா ஒரு விதமான பயம் படபடப்பு அவங்களுக்குள்ள இருந்துகிட்டே இருக்கும். ரெண்டாவது, தான் மேல ஒரு நம்பிக்கை இல்லை, இவங்க இருந்தாதான் சரியா இருக்கும், இவங்க இருந்தாதான் என்னால சரியா யோசிக்க முடியும், இவங்களோட நம்ம இன்டராக்ட் பண்றதுனால மட்டும்தான் நமக்கு நல்ல விஷயங்கள் நடக்குது அப்படின்ற மாதிரியான ஒரு உணர்வு இருக்கும். அதுவே டாக்ஸிக் ரிலேஷன்ஷிப்போட ரூட் காசஸ் மூல காரணங்கள் அப்படின்னு பார்த்தா ஈகோவா இருக்கலாம், ட்ராமாவா இருக்கலாம், கண்ட்ரோலா இருக்கலாம், ஒருத்தர் மேல இருக்கக்கூடிய அதீத வெறுப்பு, ரைட், அதீத டாமினேஷன் தான் அதுக்கான மூல காரணங்களா இருக்க முடியும். இதுல இருந்து வெளியில வரணும்னு சொன்னா, ரைட், உங்களுக்கான எல்லைகளை வகுத்துக்கோங்க. உங்களுக்கான செல்ஃப் ரெஸ்பெக்டை எப்பவுமே எங்கேயுமே விட்டு கொடுக்காதீங்க. நோ சொல்ல வேண்டிய இடத்துல நோ சொல்லுங்க. அது மட்டும் இல்லை, உங்களை கண்ட்ரோல் பண்ணுறாங்க லவ்ங்கிற பேரில் அப்படின்னு தெரிஞ்சது அப்படின்னா, நான் முன்னாடி சொன்ன மாதிரி லவ்ல தேர் இஸ் நோ கண்ட்ரோல். இஃப் இட் இஸ் அ ட்ரூ லவ், அதில் உங்களுக்கான ஃப்ரீடம் இருக்கும், உங்களுக்கான விருப்பம் வெறுப்புகள் ஆசைகள் எல்லாமே அந்த இடத்துல கலந்து ஆலோசிக்கப்பட்டிருக்கணும். கடைசியா அதையும் தாண்டி இல்லை என்னால் முடியலை அப்படின்னு சொன்னா, ஸோ முறையா கவுன்சிலிங் எடுத்துக்கோங்க. அந்த கவுன்சிலிங் மூலியமா உங்களோட செல்ஃப் ஒர்த்து, செல்ஃப் கான்ஃபிடென்ஸு, ரைட், அண்ட் தென் நீங்கள் மற்றவங்க மேலே இருக்கக்கூடிய டிபெண்டன்சி இதையெல்லாம் எப்படி ஹேண்டில் பண்ணி நீங்கள் மூவ் ஆன் ஆகணும், இல்லை மற்றவங்கள மாதிரி ஹாப்பியாக நார்மலாக மைண்ட்ஃபுல், அதாவது மன நிம்மதியோடு இருக்கலாம் அப்படிங்கிறத அதுக்கான முழு ஆலோசனைகள் உங்களுக்கு கிடைக்கும். ஒருவேளை இந்த வீடியோ பார்க்குற நீங்கள் யாராவது இந்த 2 வகையான ரிலேஷன்ஷிப்பில் இருந்தீங்கன்னா கீழே இருக்கிற கான்டாக்ட் நம்பரை கான்டாக்ட் பண்ணுங்க, முறையாக அப்பாயின்மெண்ட் புக் பண்ணி அதுக்கான ஆலோசனைகளை எடுத்துக்கோங்க. ரிலேஷன்ஷிப் அப்படிங்கிறது எப்போவுமே ஹெல்த்தியாக இருக்கணும், ஆரோக்கியமாக இருக்கணும். பொசசிவை விட டாக்ஸிக்கை விட ஆரோக்கியமாக இருக்கணும். ஏன்னா ரிலேஷன்ஷிப் அப்படிங்கிறதே நம்ம அதை பல வருஷங்கள் லைஃப் லாங் அதை நம்ம எடுத்துக்கிட்டு போக வேண்டியது இருக்கும். அப்போ இந்த மாதிரியான சாப்டர்ஸ் வேறஸ் டாக்ஸிக்கா இருக்கலாம், பொசசிவா இருக்கலாம், இதெல்லாம் லாங் ரன்னுக்கு எடுத்துட்டு போக முடியாது. ஓகே, இந்த வீடியோஸ் உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதா இருந்தது அப்படின்னா உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸுக்கு ஃபார்வர்ட் பண்ணுங்க. உங்கள நிறைய பேருக்கு மனசு சம்பந்தமான கேள்விகள் சந்தேகங்கள் இருக்கலாம். உங்க சார்பா சார் இங்க தொடர்ச்சியா கேள்விகள் கேட்டுக்கிட்டே இருப்பாரு, அதுக்கான விளக்கங்களும் நான் கொடுத்துக்கிட்டே இருப்பேன். அடுத்த வீடியோல நீங்க பல நாளா கேட்கணும்னு நினைச்ச கேள்வியா கூட இருக்கலாம். அதனால தொடர்ந்து இந்த யூடியூப் சேனல்ல பாருங்க. உங்க மனசு சம்பந்தமான சந்தேகங்கள் கேள்விகளை தெளிவுபற்று மன நிம்மதியோட சந்தோஷமா இருங்க. அதுக்கு முன்னாடி ஹர்ஷா மைண்ட் கேர் அப்படிங்கிற இந்த யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்பதான் நீங்க தெரிஞ்சுக்கணும்னு நினைச்ச கேள்விகள் வந்தா கூட உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ஸ் வரும். அதை ஃபுல்லா கேட்டு நீங்க தெளிவு பெற முடியும்.